இந்த ஸ்தோத்திர பலி, இந்த ஸ்தோத்திர சத்தம் யார் வாழ்க்கையில் அதிகம் எழும்பிக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண 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 அவர்களுக்கு முன்பாய் வழி செவ்வையாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எவர்களுடைய வாழ்க்கையில வழி செவ்வையாகிறதோ அங்கே தேவன் தமது இரட்சிப்பை கட்டளையிடுவார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் பவுல் எழுதும் போது எழுதுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எந்த காரியத்திற்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ பிள்ளையுடைய வாயில இந்த ஸ்தோத்திர பலி ஒரு நாள் கூட குறைந்திடக்கூடாது. இந்த ஸ்தோத்திரம் பண்ண 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 நாம என்ன நினைக்கிறோம், வெறுமையா நான் ஸ்தோத்திரம் பண்ண துதிக்கிறேன், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். என்ன நடக்கும் தெரியுமா? உனக்கு முன்பாய் வழி செவ்வையாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவேதான் யோபுக்கு ஒரு பக்கத்துல சத்துரு அத்தனையும் அழித்து கொண்டிருந்த போது ஆமென், யோபு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் நினைச்சாங்க இவன் வெறுமையா சும்மா ஸ்தோத்திரம் சொல்றது வெறும் வாயின் வார்த்தை என்று சொல்லி எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்த போது பிற்காலத்தில் தான் தெரிந்தது, அவன் ஸ்தோத்திரம் சொல்லும் போதே அவன் வழியை செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்மால் எளிதாய் ஜெயிக்கக்கூடியது கூட நம்மளால ஜெயிக்க முடியல. ஆனா அன்னைக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி 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 அவன் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றினார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். மகிமைப்படுத்தும் போது அவருக்கு முன்பாக வழி செவ்வையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.